ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 2025 இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி 2025 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டெலகிராமில் போய் மேலே டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி வரும். சிகப்பு ரெட் கலர் லோகோ ஜானகிராமன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி 2025 வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 பற்றி எல்லா அப்டேட்டுமே பண்ண போகிறோம். வேக்கன்சிஸ் கோரிக்கை, ஸோ அந்த ரிசல்ட்டு, அது சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ எல்லாருமே இதில் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது இல்லாமல் நீங்கள் எல்லோரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போல் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, போல் வச்சுருக்கிறேன். ஸோ 2 போல் வச்சுருக்கிறேன். இதுக்கும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டென்டேட்டிவ் படி 200க்கு மேலே எடுத்துருக்கிறவங்க 150 above 150 பிலோ கம்யூனிட்டி வைஸில் வச்சுருக்கிறேன். அதையும் பண்ணுங்கள். இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று வச்சுருக்கிறேன். இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். டைப்பிஸ்ட்டு, ஓகேங்களா, டைப்பிஸ்ட் போத் ஹையர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ இந்த போல் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, குரூப் 4 2025 டென்டேட்டிவ் படி 200க்கு உங்கள் மதிப்பெண் டைப்பிஸ்ட் மட்டும். ஓகேங்களா, 150 ப்ளஸ் எபோ 150 149 148 இந்த மாதிரி அப் டு 140 வரலுமே நான் வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுடைய மார்க் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். எல்லா கம்யூனிட்டிலையும் இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிடுங்க. இது கம்யூனிட்டி வைஸ் கிடையாது, டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மார்க் வைஸ் மட்டும்தான். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி டைப்பிஸ்ட் மட்டும் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பிசியில் எத்தனை பேர், எம்பிசியில் எத்தனை பேர், எஸ்சியில் எத்தனை பேர், பிசிஎம் எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் 150லேருந்து அதுக்கு மேலே எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், தனித்தனியாக இப்போ நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, தனித்தனியாக ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் எவ்வளோ பேர் இருப்பாங்க வருவாங்க அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதே சமயத்தில் இப்போ வந்து தனித்தனியாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ குரூப் 4 2025 ஓகேங்களா. ஸோ 150 அண்டு எபோவ், ஓகேங்களா, 150 அண்டு அபோவ் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுடைய கொஷின்ஸு. ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரையில் 150 அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீப்படி. என்னதுங்க, ஃபைனல் கீப்படி. ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீப்படி, டென்டேட்டிவ் கீப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா. இப்போ கவர்மெண்ட் விட்டுருக்கிற டென்டேட்டிவ் கீப்படி கிடையாது. டிஎன்பிசி விட்டுருக்கிற டென்டேட்டிவ் கீப்படி கிடையாது. நான் அடுத்தது வரப்போகிற ரிசல்ட்டில் வரப்போகிற ஃபைனல் கீப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. 150 அண்ட் எபோவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா. டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் இருப்பாங்க அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம். ஒரு தடவை 170க்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை 150க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, ரைட்டு. இப்போ பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இந்த 2000 ப்ளஸ் எப்படி டிவைட் ஆகும், ஓகேங்களா, அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீங்கள் எந்த மார்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. 150 எடுத்துட்டாலும் சரி, 155 எடுத்துட்டாலும் சரி, 145 எடுத்துட்டாலும் சரி, 140 எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் எந்த மார்க் எடுத்துட்டாலும் அதில் 50% யார் இருப்பாங்க, பிசி தான் இருப்பாங்க. ஓகேங்களா. 50% யார் இருப்பாங்க, பிசி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா. எம்பிசி அப்படிங்கிறது எவ்வளோ இருப்பாங்க, 35% இருப்பாங்க. ஓகேங்களா, 35% இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மீதி வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸு. ஓகேங்களா, மீதி எல்லாமே சேர்ந்து, ஓகேங்களா, மீதி எல்லாமேனா ஓசி, பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி இதெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% வருவாங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ அதே சமயத்தில் நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், இதில் தான் வந்து நான் ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். 150 எபோவ் 150 பிலோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பாருங்கள். அதர்ஸு, எஸ்சியில், எம்பிசியில், பிசியில் நம்ம பண்ணியிருந்தோம். பிசியில் பாருங்கள், இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1828 பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. 4500 பேருக்கு பக்கமாக பார்த்துருக்குறாங்க. 1800 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 150 எபோவ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள், 228 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, 228 பேர் இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கடுத்து எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 148 பேர் இருக்கிறாங்க. எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா 67 பேர் இருக்கிறாங்க.
அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜ் பற்றி பாருங்கள், பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள். நான் சொன்ன உங்களுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிசி வந்து பார்த்தீங்கன்னா 49 to 50% வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் இருக்கிறாங்க. ஓகேங்களா, பிசியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33% பக்கமாக இருக்கிறாங்க. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 13% பக்கமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% பக்கமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம முன்னாடி சொன்னதும் அதே தான், இப்போ அவங்க கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறதும் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர். ஓகேங்களா, ஒரு 1000 பேர். ஸோ 150 அண்ட் எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேரில் 1000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசியில் இருக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனல் கீப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபைனல் கீப்படி தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரிசல்ட் வந்துட்டு பாருங்கள், இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். ஓகேவா, அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. 150 அண்ட் எபோவ். ஓகேங்களா, 150 அண்டு எபோனா டாப் வரலாம். புரியுதா, டாப் மார்க் வரலாம்னு அர்த்தம். புரியுதா? சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35%. இப்போ நம்ம போல்லே 33% விழுந்திருக்குது. ஓகேங்களா, 33% விழுந்து பிசி வந்து 49% விழுந்திருக்குது நம்ம போலில். எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 33% வந்திருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 வரலுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ 35 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேர். ஓகேங்களா, 35 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கும். ஓகேங்களா, ஸோ டெஃபினெட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 650 700 வரலும் கன்ஃபார்மாக வருவாங்க. ஓகேங்களா, 650 700 வரலும் கன்ஃபார்மாக வருவாங்க. எஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10% நம்ம சொல்லியிருக்கிறோம். பட் போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13% விழுந்திருக்குது. ஓகேங்களா, 13% என்னது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 150 அண்ட் எபோவ் விழுந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு 200 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 1900 பேர் இது 3லேயே போயிடுறாங்க. மீதி 100 தாங்க மற்றது எல்லாமே. ஓகேங்களா, 100 ஸ்டூடெண்ட்ஸ் தான் மற்ற எல்லாத்துலேயுமே சேர்ந்து வருவாங்க. ஓகேங்களா, சேர்ந்து வருவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். அப்படி ரெடியூஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து ஒரு 50 பேர் குறையலாம், எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் குறையலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் 150 அண்ட் எபோவ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலவரம் இதுதான். ஓகேங்களா, பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000, அதாவது 950 to 1000 கன்ஃபார்மு. எம்பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 650 to 700 கன்ஃபார்மு. எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ப்ளஸ் கன்ஃபார்மு. ஓசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150 ப்ளஸ். அதாவது ஓசி மீன் அதர் கம்யூனிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிஎம்மு, எஸ்சிஏ, எஸ்டி, ஓகேங்களா, இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சேர்ந்து வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ளஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி வைஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை ரீச் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே இல்லை. ஓகேவா, ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.